Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. அது தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம், அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 30,000 வீடு கட்டி தராங்களாம். அப்புறம் உயர்கல்விக்கு மானியம் கொடுக்குறாங்க. இன்னும் பல்வேறு நலத்திட்டம்லாம் இருக்குது சார். தூய்மை பணியாளர்கள் அவங்க வரவேற்கிறாங்க. தம்பி, இது திட்டத்தை வரவேற்கிறேன். உனக்கு இன்னும் வர 6 மாதம் தான் இருக்குது ஆட்சி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ தான் கொண்டு வந்து இது கொடுக்குறீங்கன்னா 4 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டீங்க? எலெக்ஷன் நெருங்கும் பொழுது நீங்கள் ஏற்படுத்தி சொல்லக்கூடிய திட்டம் என்பது ஏமாற்று வேலை. நீங்கள் உண்மையிலுமே நல்ல சீன் பண்ணிச்சிருந்தாக்கா என்ன செஞ்சுருக்கணும்னாக்கா, போராடிய மக்களுக்கு அவங்களுடைய உரிமையை நீங்கள் கொடுத்துருக்கணும். போராடின மக்களுக்கு கொடுத்தீங்களா? இப்போ இவ்வளோ பேர் போராடினாங்கல்ல, நைட்டு அவங்கள கொண்டு போய் ஆடு மாடு அடைக்கிற மாதிரி கொண்டு போய் அடைச்சிவிட்டு காலையில் வேற ஒரு குரூப்பை உள்ளே இறக்கி 2 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு விஷயத்தை நடத்திருக்கீங்க. இந்த இடத்துல நான் தம்பி லோகேஷ் கனகராஜ் தான் நான் உண்மையாக பாராட்ட வைக்கிறேன். ஏன்னா தம்பி, நீ படம் எடுத்தது விஷயம் கிடையாது. ஆனால் நீ படம் எடுத்ததை வெளியில் விட்ட பற்றியா இந்த ஃபோட்டோவை, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. நடிகனாக இருந்தவர் தலைவராக மாறிவிட்டார். தளபதி மக்களுக்கு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் நடிகராக மாறி சினிமா விமர்சகராக மாறி இருக்கிறாரு. நீங்கள் சொன்னதை பார்த்தா இவங்களே ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரையோ கூட்டு வந்து பேச வைக்கிற மாதிரி இல்லை சார். ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் வந்து யார், மேயர் பிரியாவும் சேகர் பாபும். சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம முதலமைச்சர். புரியுதுங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்மள்ட்ட படம் காட்டுறாங்க. பச்சை குழந்தைக்கு தெரியும். முதல் நாள் நைட்டு ஆடு மாடு அடிக்கிற மாதிரி கொண்டு போய் 4 பிரிவில் கொண்டு போய் ஏதோ தீவிரவாதிகள் ஒன்று சேர்ந்தால் குழுவாக சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி தனித்தனியாக அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து முதல்வரை வந்து புகழ்கிறாங்க. தூய்மை பணியாளர்னா நம்புறதுக்கு நான் கிறுக்கு போயிலான்னு எல்லாரும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இன்றைக்கி திமுகவில் பல நபர்கள் இந்த கட்சியை கொண்டு போகிறது அதிமுககாரர் தான். திமுகவில் வந்து உருப்படியாக 4 பேர் உருவாக்கி செஞ்சோம்ன்றது ஒன்றுமே திமுக வரலாறு இல்லை. அதுலேயும் அவங்க ஃபெயிலியர் தெரியுமா உங்களுக்கு? பிஜேபி எம்பி அனுராக் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள் வந்து போலி வாக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. சூப்பர். இது எப்படி பார்க்குறது? இதை பற்றி எதுவுமே வாயை திறக்கல. தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசவே இல்லை. பேசவே மாட்டுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி தோண்டி எடுக்க ஆரம்பித்தாக்கா அப்போ திமுகவுடைய வெற்றி என்பது போலியான வெற்றியாகத்தான் இருக்குமோன்ற ஒரு ஐயப்பாட்டத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். நேற்று வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் இடத்துல சமூக நலம் அப்படி பல்வேறு இடத்துல வேலைச்சேரியில் கொஞ்சம் அப்படின்ட்டு சமூக நீதி ஆட்சியில் சமூக நலத்தை கொடுத்துல வைக்கிறாங்க. ஆமாம் சார். அங்கங்கே அடைச்சிட்டாங்க. நீங்களும் ஆமான்றீங்க? இருக்கிறத சொன்னேன் சார். சமூக நீதி ஆட்சி இல்லை, சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு தரப்பு ஆளுங்கட்சி சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் வந்து அவரோட அலுவலகத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டாரு. அதுக்கு வந்து தாவேகா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க எங்கள் தலைவர் வந்து பார்த்துட்டாரு, அரசே வந்து அரண்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்க. அவர் என்னன்னா 6 நலத்திட்டம் வந்து நேற்று அறிவிச்சிருக்கு. அரசு சொல்லியிருக்கு. இதை பற்றி எப்படி சார் சொல்கிறீங்க? என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம், அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 30,000 வீடு கட்டி தராங்களாம். அப்புறம் உயர்கல்விக்கு மானியம் கொடுக்குறாங்க. இன்னும் பல்வேறு நலத்திட்டம்லாம் இருக்குது சார். இதை வந்து தாவேகா எப்படி பார்க்குது? எப்படி பார்க்குது? பைத்தியகாரத்தனமாக பார்க்குது. எப்படி சார் பைத்தியகாரத்தனம்ன்றீங்க? நல்ல திட்டம் தானே சார். அவங்களே வரவேற்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அவங்க வரவேற்கிறாங்க. தம்பி, இது திட்டத்தை வரவேற்கிறேன். உனக்கு இன்னும் வர 6 மாதம் தான் இருக்குது ஆட்சி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ தான் கொண்டு வந்து இது கொடுக்குறீங்கன்னா 4 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீங்கள் அவங்கள வேலைக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினா வந்தவொடனே செஞ்சுருக்கணும். 4 வருஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் அதை செய்யலைன்னா இதையாவது முன்னக்கூட்டியே செஞ்சுருக்கணும்ல. அப்போ எலெக்ஷன் வருதுன்னும் பொழுது நீ காட்டுற குரலே இது தானே இது எப்படி நான் நம்புவேன்? சரி, 6 மாதத்துக்குள்ள அவ்வளோ பேருக்கு நீ வீடு கட்டி கொடுத்துட முடியுமா? அதுக்கப்புறம் நீ அது வரைக்கும் நீ ஆட்சியில் இருப்பியா? அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையின் படையில் எலெக்ஷன் நெருங்கும் பொழுது கொடுக்கக்கூடிய திட்டங்கள்ல திமுக ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி வராதுன்றீங்க. வரதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷன் நெருங்கும் பொழுது நீங்கள் ஏற்படுத்தி சொல்லக்கூடிய திட்டம் என்பது ஏமாற்று வேலை. நீங்கள் உண்மையிலுமே நல்ல சீன் பண்ணிச்சிருந்தாக்கா என்ன செஞ்சுருக்கணும்னாக்கா, போராடிய மக்களுக்கு அவங்களுடைய உரிமையை நீங்கள் கொடுத்துருக்கணும். போராடின மக்களுக்கு கொடுத்தீங்களா? இப்போ இவ்வளோ பேர் போராடினாங்கல்ல, நைட்டு அவங்கள கொண்டு போய் ஆடு மாடு அடைக்கிற மாதிரி கொண்டு போய் அடைச்சிவிட்டு காலையில் வேற ஒரு குரூப்பை உள்ளே இறக்கி 2 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு விஷயத்தை நடத்திருக்கீங்க. ஒன்று மேயர் பிரியா, இன்னொன்று சேகர் பாபு. கரெக்டா? ஏன்னா மெயின் ஆர்டிஸ்ட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் சப்போர்ட்டிவ் முதல்வர் சார். ஆர்டிஸ்ட்லாம் இல்லை சார், முதல்வர் சார். தம்பி, அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட், அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? யார் சொன்னா? உங்களுக்கு தெரியாதா? இந்த இடத்துல நான் தம்பி லோகேஷ் கனகராஜ் தான் நான் உண்மையாலுமே பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னா தம்பி, நீ படம் எடுத்தது விஷயம் கிடையாது. ஆனால் நீ படம் எடுத்ததை வெளியில் விட்ட பற்றியா
அந்த ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. நடிகனாக இருந்தவர் தலைவராக மாறிவிட்டார் தளபதி விஜய். மக்கள் இப்போ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் நடிகராக மாறி சினிமா விமர்சகராக மாறி இருக்கிறார் இப்போது. இப்போ அதனால் வந்து இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்ததுனால லோகேஷ் இப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க. பட் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது மக்களை வந்து இன்றைக்கி முதலமைச்சருடைய லட்சணம் என்னென்னு பாருங்கன்னு காட்டினீங்கல்ல. லோகே ஐ லவ் யூ. ஏன்னா இந்த விஷயத்துக்காக வேண்டி நம்ம லோகேஷை பாராட்டணும். அவர் கூலி படத்துக்கு வேறு போய் பார்த்துட்டு ரிவ்யூலாம் அவரும் பார்த்துருந்தாரு, துணை முதல்வரும் பார்த்தாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு போவாங்க, படத்துக்கு போய் பார்ப்பாங்க, ரிவ்யூ சொல்லுவாங்க, ப்ளூ சட்டை மாறனுக்கு போட்டு இவங்களும் வந்து பேசுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இது என்ன சார் இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை படம் பார்க்குறாங்க. இதில் என்ன சார் தனிப்பட்ட வாழ்க்கை படம் பார்க்குறது? நீ எதுக்கு காணொலி பிடிச்சி வெளியில் காட்டுற? மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களான்னு யார் கூட மாசு கூட வாக்கிங் போயிட்டே போனாங்கல்ல. இது தனிப்பட்ட விஷயமா? ஒரு முதலமைச்சரும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரும் தனிப்பட்ட முறையில் நீ எவ்வளோ விஷயம் இப்போ பேசுவீங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு படம் போட்டால் காட்டுவீங்களா? இல்லை கேட்குறேன். துபாய், ஸ்பெயின் பல விஷயம்லாம் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட காட்டவா செஞ்சீங்க? இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் மகனுக்கு ரிவ்யூவராக மாதிரி இப்போ வந்து ரஜினிக்கு ரிவ்யூவராக மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த மாதிரி வந்து ரிவ்யூ சொல்லிட்டே போனீங்கன்னும் போது நீங்கள் என்ன மாதிரியான முதலமைச்சர்னு மக்கள் இப்போ பார்க்குறாங்கல்ல உங்களை. மக்களுடைய பிரச்சனைங்க. இவங்க புதுசாக இப்போ நாடோடி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த குரூப் இப்போ இறங்கியிருக்கு கேங்கு, தெரியுமா உங்களுக்கு? தம்பி நைட்டு அரெஸ்ட் பண்ணுற, காலையில் கூப்பிட்டு போகிற 200 ஃப்ளெக்ஸு 200 அந்த பதாகையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற. எப்படி முதல்வருக்கு நன்றி. இதில் காமெடி தெரியுமா? அவர் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. நான் பொய் சொல்ல நினைப்பீங்க. நம்ம அக்கா ஒரு சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அக்கானா யார்? தமிழ்நாட்டில் பல அக்கா இருக்குது. மேயர் தான் சார் சொல்லலாம். மேயர் அக்கா வணக்கத்திற்குரிய மேயர் சார். வணக்கத்திற்குரிய யார் வணக்கத்திற்கு? மேயர் பதவிக்கு அவர் மரியாதை சார். வணக்கத்திற்குரிய யார் வணக்கத்திற்குரியன்னு கேட்டேன். திருமதி பிரியா அவர்கள். சந்தோஷமா உங்களுக்கு? அப்படி இல்லை சார், எனக்கெல்லாம் ஹாப்பி கிடையாதுப்பா. ஏன்னா அந்த அம்மா ஸ்டாலின் வந்து இங்கே பாருங்கள், பதாகையில் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க பாருங்கள். நல்லாட்சின்னு சொல்லுங்கள், முதல்வர் நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்லுங்கள். கேவலமாக இல்லை கேட்குறேன். ஒரு ஆட்சி நல்ல ஆட்சினா மக்கள் சொல்லணும். நீங்கள் நம்ம இது கேட்டு பெறுறது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் கேட்டு பெறுவதற்கு பேர் என்ன தெரியுமான்னு கேட்டேன். அவங்க நல்லாட்சி செய்கிறாங்க தம்பி அப்படின்னு. மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்டு பெறுறது, அவங்க போராடினாங்கன்னா அது உரிமை. நான் நல்லாட்சி செய்கிறேன், என்னை பற்றி புகழுங்கன்னு சொல்லி கேட்டு பெறுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழே போய் பாருங்கள், கமெண்ட்டில் போடுவாங்க என்னன்ட்டு. ஏன்னா இதையே தான் சேகர் பாபுவும் செஞ்சார். பிரகாஷ் ராஜை உட்கார வச்சு, அண்ணே முதலமைச்சர் நல்லா ஆட்சி கொடுக்காருன்னு சொல்லுங்கண்ணே, ப்ரெஸ் மீட்டில் ஞாபகம் இருக்கா? இப்போ இது இந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேற்றிட்டீங்களா? பர்மனன்ட் பண்ணீங்களா? இல்லை. அப்புறம் அதை செய்யாமல் புதுசாக வேறு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இறக்குற மாதிரி உள்ளே வந்து வேறு ஜோன்லேருந்து ஆளை கொண்டு வந்து இறக்கி இவங்களாம் அந்த ராம்கீயில் இப்போ ஒப்பந்தமானவங்க, புரியுதுங்களா? நீங்கள் சொன்னதை பார்த்தா இவங்களே ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரையோ கூட்டு வந்து பேச வைக்கிற மாதிரி இல்லை சார். ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து இவங்க 2 பேர் தான் தம்பி. யார்? மேயர் பிரியாவும் சேகர் பாபுவும். சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம முதலமைச்சர், புரியுதுங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்மள்ட்ட படம் காட்டுறாங்க. பச்சை குழந்தைக்கு தெரியும். முதல் நாள் நைட்டு ஆடு மாடு அடிக்கிற மாதிரி கொண்டு போய் 4 பிரிவில் கொண்டு போய் ஏதோ தீவிரவாதிகள் ஒன்று சேர்ந்தா குழுவாக சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி தனித்தனியாக அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து முதல்வரை வந்து புகழ்கிறாங்க, தூய்மை பண்ணிடுறாங்கன்னா நம்புறதுக்கு நான் கிறுக்கு போயிலான்னு எல்லாரும். இதெல்லாம் நம்மளை எவ்வளோ வெறுப்பேற்றக்கூடிய விஷயம் தெரியுமா? இது வந்து இவ்வளவு கேவலமாக ஒரு விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் நல்லது செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை புகழ்வாங்க, தெரியுமா உங்களுக்கு? இது அவருக்கு சுத்தமாக புரியலன்றீங்களா? இது வந்து கவுண்டர் ஃபயர் ஆகும் அப்படின்றது முதல்வருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். யாரு? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். முதல்வர் ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர். அவருக்கு தெரியாதா சார்? அவருக்கு தெரியாம தான். ஆமாம், மாட்டை காணானா புருஷனை காணான்னு படிச்சவர் தானே. அவர் சரியா காது கேட்டிருக்காரு சார். அந்த டைம் காது கேட்காத கண்ணு தெரியாதா? பார்த்து தான் படிச்சாரு. கரெக்டாக சொல்லுங்க சார். அந்த அம்மா கேட்பாங்க, என்னோட குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தெரியா கேட்டிருக்க மாட்டாங்க. பேர் வைங்கன்னு சொன்னா இவர் மட்டும் தமிழ் பேரா வைங்கன்னு இவர் மட்டும் ஸ்டாலின் பேர் வச்சு சுத்துவாரு சார். அது காரணம் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? உங்க அப்பா ஆசைப்பட்டு என்ன வேணா வைக்கலாம், எங்க அப்பா ஆசைப்பட்டு எதுவும் வைக்க கூடாது, நீங்க தமிழ் பேரா வைங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தீங்களா? அவர் பேர் கூட ஐயாதுரைன்னு வச்சுதான் சொல்லுவாரு. ஒரு ஐயானா பெரியாரு, துரைனா அண்ணாதுரை பேரு, அது சேர்த்து வச்சு எனக்கு வச்சாங்க. ஆனா ஒரு தத்துவ ரீதியா ஒரு கம்யூனிஸ்ட்வாதியா எனக்கு வந்து ஸ்டாலின் ஐயானா பெரியார். இது எந்த ஊர்ல? அவரே சொல்லியிருக்காரு சார். நிறைய காலங்காலமா ஐயான்னு யாரு கூப்பிடுவா தெரியுமா? நாடார் சமூகத்தில் அவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் தம்பி. நீங்கள் புதுசாக இவங்க இப்படி தான் உருட்டுவாங்க. பேர் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வைப்பானுங்க, சோறு வைக்க மாட்டானுங்க யாருக்குன்ற மாதிரி தான். நீங்கள் அவர் பேர் வந்து அப்போ ஐயான்னு வச்சதுனா ஐயா துறைன்னு வச்சிருந்தா கூட நல்ல பேர் வந்திருக்கும். ஸ்டாலின் வச்சதுனால தான் பக்கோடா வாங்கும் போது 50 காசு ஆட்டை போட்டிங்களா? நான் சொல்லப்பா, அவர் தான் சொன்னார். பக்கோடா வாங்கிட்டு வர காசு கொடுத்து அனுப்புவாங்களாம், 50 காசு ஆட்டையை போடுவாராம். வரலாறு பாருங்க. சிறு வயதில் ஏதோ ஒரு அறியாமை
அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்ன வயசு அங்கேருந்தே ஊழல் ஆரம்பிச்ச மாதிரி நீங்க இல்லை சொல்லுங்க. இல்லை, அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல ட்ரெயின் டிக்கெட் எடுக்காம வந்தாரு. ஊழல் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எந்த வயசில் ஆரம்பிச்சிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சார் அது நிரூபிக்கப்பட்டதா சார்? இது இல்லைன்னு சொல்லுங்க. நான் அப்படி வரலன்னு சொல்லுங்க. கண்ணதாசன் வனவாசல் எழுதினது அப்புறம் ஏன் பலமுறை படித்தோம், அவர் வந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை ஜெயலலிதா மேற்கோள் காட்டும் போதும் வழக்கு போடலை, கண்ணதாசன் மேலேயும் வழக்கு போடலை. நிரூபிக்கப்பட்டதானே? இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஊழலை, உங்களுடைய ஏமாற்று வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எங்களை எப்படி ஏமாத்துறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி தம்பி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். போராட்டத்தில் பங்கு பெற்ற அந்த நபர்கள் அவங்க வந்து எங்கள் முதல்வர் எங்கள் திட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டாரு, எங்கள் கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு, நல்ல முதலமைச்சர்னு அவங்க சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு சொல்லிட்டாங்களே. யாரு? முதல்வருக்கு நான் வந்து கோயில் கட்டி கும்பிடுன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க சொல்லணும் தம்பி. இவங்க வந்து வேற ஜோன்ல இருக்க ஆளு. இப்போ இவங்கெல்லாம் ராம்கி இதுக்கு அதுக்கு ஒப்பந்தமான ஆட்கள், புரியுதுங்களா? அவங்க இது வரைக்கும் போராட்டம் போராடினாங்கல்ல, அவங்க சொல்லணும். முதல்வருக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன்னா என்ன கட்டி கும்பிட்றேன்னு அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க சார். அதாவது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து 10 சோனை வந்து பிரைவேட் ஆக்கிட்டாங்க. அவங்களையும் பல பேர் இந்த மாதிரி தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் அவங்களுக்கும் இந்த மாதிரி அதிருப்தியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்க ஓகே இருக்கிறாங்க. இவங்களும் நாளைக்கு மாற மாட்டாங்கன்னு என்ன சார்? இல்லை தம்பி, அதனால அதிமுக ஓட்டு போடாமல் திமுக ஓட்டு போட்டாங்க. அந்த ஆட்சி இழந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் பொழுது இனி ஆட்சி இழக்க போவதற்கு இது முக்கியமான சாட்சி. நம்ம அப்படி தான் பார்க்குறோம். தூய்மை பணியாளர்கள் விடுங்க, காவலர்கள் பல நபர்கள் சொல்வதே அதுதான். பல நபர்கள் சொல்லுவது, நாங்கள் என் தாத்தா காலத்தை பார்த்துட்டேன், எங்கள் அப்பா காலத்தை பார்த்துட்டேன், என் காலத்தையும் பார்த்துட்டேன், இனி என் பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிக்கும் பொழுது இந்த கட்சிக்கு திமுக ஓட்டு போட முடிவுக்கு வந்துட்டேன். பல நபர்கள், பல உயர் அதிகாரிகள் என்கிட்ட சொன்னது. காரணம் அதிருப்தி, எல்லாத்துலேயும் அதிருப்தி. வேலை வாய்ப்புள்ள பிரச்சனை இருக்குது. சாதாரண மின் கட்டணம்ன்றது நீங்கள் கட்சி பாரபட்சம்லாம் பார்க்காதீங்க. எல்லா இடத்துலையும் பாரம் தானே. வீட்டு வரி, மின்சார வரி, பேருந்து வரின்னு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்கிறீங்கள. அவனுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ மோசமாகுது. இந்த ஆட்சியில் போராடாத நபர்கள் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த துறை போராடல? அரசாங்கத்துறையிலேருந்து, ப்ரைவேட் செக்டார்ஸ்லேருந்து, மாற்றுத்திறனாலேருந்து, திருநங்கையிலேருந்து யார் போராடல சொல்லுங்கள்? செத்து போனம் தான் போராடல. அதுலேயும் 6 பணம் காணோம் தெரியுமா உங்களுக்கு? மண்ணெழுட்டு போகும்போது 6 பணத்தோடு அழுட்டு போயிட்டாங்க. அது ஃபைலாக இருக்குது இப்போ ரெக்கார்டாக. அப்போது இந்த மாதிரி ஆட்சி கொடுக்கும்பொழுது எப்படி மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள்? பணத்துக்கு கூட சேஃப்டி இல்லைன்றீங்க. அப்போ வாய்ப்பே இல்லை தம்பி, பணத்துக்கு கூட சேஃப்டி இல்லை தானே. இல்லையே, 6 பணம் காணாம போச்சே. அந்த செய்தி இருக்குது, போய் பாருங்களேன். மண்ணை வந்து அழுட்டு போகும்போது 6 பணத்தோடு சேர்த்து அழுட்டு போனாங்கன்னு ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாருக்கு சேஃப்டி இருக்குது இந்த ஆட்சியில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் திமுக வேணான்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? அங்கே பிஜேபி என்னடானா இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே வீட்டில் 80 ஓட்டு கொடுத்துருக்கு. 80 பேருக்கு ஓட்டு உரிமை, பல இடங்களில் அவனுக்கு ஓட்டு போகிற உரிமை கொடுத்து வந்து ஒரு மோசமான நிகழ்வை அரங்கேற்றி அவன் ஆட்சியை பிடிக்கிறான். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு எல்லா விஷயத்துலையும் கை வச்சு நீங்கள் இதில் என்ன வேடிக்கைன்னா மறுபடியும் நாங்கள் தான்றாங்க பாருங்கள். 26 நாங்கள் தான், 31 நாங்கள் தான்ட்டு பயங்கரமாக ஊட்டுறாங்க. இல்லை, இது அதான் சொன்னல, அரசியலுக்கு வந்து தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின் 2ஆக மாறுது. அது இந்த விஷயம் புரியாமல் செய்கிறாங்க. புரிய வச்சுருவோம். திமுக வந்து ஒரு கடவுள் மறுப்பு. ஆனால் அந்த கோட்பாடை தாண்டி முருகன் மாநாடுன்றதுலாம் நடத்தினாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து ரொம்ப அதே ஷாக் ஆச்சு. ஆனால் ஏன் ஷாக்காரீங்க? அவசியம் இல்லையா? இல்லை, நான் ஷாக் ஆகல. முருகன் மாநாடு நடத்தினவர் யாருப்பா? அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அதிமுக இருந்தார். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இன்றைக்கி திமுகவில் பல நபர்கள் இந்த கட்சியை கொண்டு போகிறதே அதிமுக தான். திமுகலேருந்து உருப்படியா 4 பேர் உருவாக்கி செஞ்சோம்ன்றது ஒன்றுமே திமுக வரலாறு இல்லை. அதுலேயும் அவங்க ஃபெயிலியர் தெரியுமா உங்களுக்கு? அது ஓகே சார், இல்லை சொல்லணும்ல. கரெக்டு தான் சார். ஏன்னா இன்னைக்கு அதை நீங்கள் இதை சொன்னதுனால நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இல்லை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து டிஎம்கேல இணைஞ்சார், மைத்ரேயன். அதிமுகவில் முன்னாடி எம்பி. அதெல்லாம் கூட தாண்டி அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். சரி, பாஜகவில் பல ஒரு பொறுப்பில் இருந்த முக்கியமான பொறுப்புலலாம் இருந்தவர். ஆனால் அவர் வந்து திமுகவில் இணைஞ்சது தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஷாக்காலாம் இருக்க தேவையில்லை. இப்போ இதில் அண்ணன் திருமாட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். எம்ஜிஆர் பார்ப்பனத்தை வளர்த்தார், ஊடுருவ செஞ்சாருங்கள. இப்போ திமுக ஊடுருவ செஞ்சுருக்கா. ஏன்னா அவர் பார்ப்பனரை இணைஞ்சதுக்காகவே நீங்கள் அதை வந்து இது இல்லை, இது அண்ணன் சொல்லணும். எனக்கு அவங்க மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. அவங்களை இது வரைக்கும் அப்படி பிரிச்சே பார்க்கல. பார்ப்பனரை வளர்த்து விட்டது ஊடுருவ செஞ்சது எம்ஜிஆர்னு சொன்னீங்களப்பா. இப்போ திமுக ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு பார்ப்பனர். இப்போ நீங்கள் ஏற்கனவே சனாதன எதிர்ப்பெல்லாம் பேசுனீங்க, உதயநிதி. இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்களே சார், நாங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பார்ப்பனியத்துக்கு தான் எதிரானவர்கள். பார்ப்பனியத்துக்கு தான், பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதை தெளிவாக சொல்கிறாங்களே சார், திமுக தான் சொல்கிறாங்க. அவங்கள வளர்த்து விட்டுட்டு ஒன்றும் எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தானே? எஸ்வி சேகர் அவர் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு போனார் முதல்வர். நாளைக்கு அவங்க அப்பாவோட பேர் கூட வைக்க போகிறாங்க தெருவுக்கு. இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் வந்து பெருசாக எஸ்வி சேகருக்கு பரிவட்டம் கட்டி விட்டாங்கல்ல அவங்க. பார்த்தல நான் தான். பார்ப்பனியத்தை நீங்கள் வெறுக்கல, பார்ப்பனரை வெறுக்கல, அப்படித்தானே? அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திரும்ப தான் இதுக்கு அண்ணன் திரும்ப பதில் சொல்லணும். எனக்கு அவங்க மேலே எந்த விருப்பம் இல்லை தம்பி, எனக்கு எந்த விருப்பம் கிடையாது. அவங்களோட நான் எப்பயுமே இணக்கமாக இருக்கிறாள் தான். பட் இந்த கேள்வி நீங்கள் பார்ப்பனரை பிரித்து அதை ஒரு மையப்பொருளாக்கி அதை ஒரு அரசியலாக்கி பேசுனீங்களே திரும்ப, அதனால் நான் கேட்குறேன். சரி, இப்போ மைத்திரன் வந்துட்டார்,
மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களாம் விபச்சாரின்னு சொல்கிறாரு துரைமுருகன். இப்போ இவர் என்னன்னு சொல்லுவார்னு கேட்டு சொல்லுவாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசை தான். அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ கட்சியில் இருந்துட்டு வந்திருக்காரு, எம்பிலாம் வந்துட்டு இவர் பொசுக்குன்னு அவர் பாட்டு விபச்சாரின்னு சொல்லி வச்சிருக்காரு, என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைப்பா. இதை நான் ஏன் வந்து இந்த முருகன் மாநாடு ஒப்பிட்டு பேசினேன்னா, இப்போ தாவேகா மாநாடு அடுத்த வாரம் நடக்குது 21ஆம் தேதி. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோயிலில் போயிட்டு தங்கத்தேர் இழுத்திருக்காரு. ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மதமும் சம்மந்தம் எல்லாம் சொல்றாங்க அந்த கட்சியில். ஆனால் ஒரு இந்து கோயிலுக்கு மட்டும் போகிறது, அந்த சடங்கை மட்டுமே பண்ணுறது வந்து ஒரு மாதிரி பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரியலையா சார்? இல்லையே, இப்போது திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் போன வாரம் மசூதிக்கு வந்து தொழுதாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தொழுதுருக்காங்க தம்பி. ஸ்டாலின் வந்து தொழுதுருக்காரு. எடப்பாடியும் அதே மாதிரி திரும்ப நினைக்கிறேன், அவங்க 2 பேருமே போன வாரம் அதே மாதிரி அவங்க ஒரு மசூதியில் போய் தொழுதாங்க. எடப்பாடி தெரியுமா உங்களுக்கு? ஏன் தம்பி, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? அவர் கோயில் தானே போவார். தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க போய் ஒரு மத வழிபாட்டுக்குள்ளே போய் வழிபடுறதும், மத ஒற்றுமைக்காக வந்து அவர் சர்ச்சுக்கு போயிருக்காரு, அதே மாதிரி தர்காக்களுக்கு போய் அந்த வழிபாடு செஞ்சு காகிதம் இல்லத்துக்கெலாம் அவர் போயிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்காம அவர் வந்து அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் போய் ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் செய்கிறதுலாம், இது எப்படி இதுக்குள்ளே நீங்கள் வந்து கட்சியில் வந்து இது வந்து வேறு மத சாயல் பூச முடியும்? அது எப்படி சார்? மாநாடுக்கு பந்தக்காலில் ஊன்றாங்க. இது எந்த மதத்தில் சார் இந்த சடங்கு இருக்குது? இது எந்த மதத்தில் இருக்குன்றதை விட எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறதுக்கு வழி விடுறாரு விஜய்ன்னு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது, விட்டுருங்க. சர்ச்சிலேருந்து புனித நீர் வாங்குறாங்க, மசூதியிலேருந்து அங்கே மெக்காலேருந்து கொண்டு வர தண்ணி 3 கலந்து அவங்க மூணுமே பண்ணானுங்க. பண்ணுறாங்க, அப்படி தான் பண்ணாங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து தம்பி, இது வந்து நாங்கள் வந்து கடவு மறுப்பாளர்கள், நாங்கள் பகுத்தறிவு சித்தாந்தம் சொல்லிட்டு இவங்க ஒட்டுமொத்த பேர் வந்து தயிர் வடையும் கொண்டு போய் முரசொலி பேப்பரும் வச்சுக்கிட்டு எழுந்து வா தலைவான்னு சப்பளை கட்ட வாசிக்கிறாங்களே, அந்த குரூப் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுங்க, இது வேற. புரிஞ்சிருச்சப்ப? கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து பனையூர்லேருந்து தான் அரசியல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது திரு விஜய் மேலே. அவரை வந்து அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜான் ஆரோக்கியசாமின்ற அந்த குற்றச்சாட்டும் இருக்குது. பரவாயில்ல, விமர்சனமும் வருது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜான் அவர்கள் மீது இருக்க தனிப்பட்ட வெறுப்பு தான். அது எப்படி நீங்கள் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை விஜய் அவர்கள் பணிக்க வச்சாரா, விஜயை ஜான் ஆரோக்கியசாமி பணிக்க வச்சிருக்கிறாரா? விஜய் தான் வச்சிருக்காரு. அவ்வளோதான். யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறது அவர்னும் பொழுது, பேசுறது மட்டும் எப்படி ஜான் சார் சொல்லி தான் வந்து தளபதி விஜய் பேசுவான்றது எப்படி இந்த ஏற்புக்குரியது? இந்த குற்றச்சாட்டை யார் வைக்க முடியும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி தேவைப்படுகிறது, ஏதாவது ஒரு பழி போடணும். ஆனந்த் சார் மீது வந்து வட்டார வழக்கு மொழி பேசுனதுக்கெல்லாம் அவங்க வந்து தூக்கிட்டு சுற்றுனாங்க தெரியுமா? அந்த மாதிரி இப்போ ஜான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா கூட சரி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தளபதி விஜய் பேசாமல் இருக்கிறா, அது காரணம் முழுக்க முழுக்க ஜான் சார் தான் அப்படின்றதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ முழுக்க காரணம் தலைவர் விஜய்னு எடுத்துக்கலாம் சார். எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அவர் தான் சார். அப்போ விஜய் தான் அமைதியாக இருக்கார், பேசாமல் இருக்கிறது காரணமும் அவர் தான். என்ன பேசணும் உங்களுக்கு சார்? ஒரு கட்சிக்கு தலைவர்ன்ற முறையில் வந்து நீங்கள் மக்களுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம். முக்கியமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். அவர் ப்ரெஸ்ஸே மீட் பண்ணல இது வரைக்கும். சரி, அதுதான் இருக்கிறதுலே பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. வேற இதுக்கு மிச்சம் நீங்கள் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டாரு. பொது வெளிக்கு வரல, போராட்டத்துக்கு வரல, மக்களை சந்திக்கல, எல்லாம் செஞ்சுட்டாரு. இப்போ ப்ரெஸ் ஒன்று தான் பாக்கி, இப்போ அதை பிடிச்சிட்டு தொங்குறீங்க மீடியா தானே? அப்படி இல்லை சார், அதான் சார் உண்மை சார். அது நடந்துடும் தம்பி. அவங்களுக்கு அதையும் நடந்ததுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? பிரதமரும் இது வரைக்கும் மீட் பண்ணல, அவரையும் விமர்சனத்துக்கு தான் இருக்கும். முதல்வரும் அப்படித்தான் எழுதி கொடுத்தா கேட்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? அட்லீஸ்ட் எழுதி கொடுத்தாச்சும் அவர் பார்க்குறாரு. இது எப்படி இருக்குது சார்? அட்லீஸ்ட் எழுதி கொடுத்தாச்சும் திரு விஜய் வந்து வெளியில் வரலாம், ப்ரெஸ் மீட் பண்ணலாம், கேள்வி பத்திரிகையில் கேள்வி கேட்பாங்க சார். இந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு ஆர்டர் வைஸில் கேட்கணும் முதலமைச்சருக்கு, தெரியுமா? மாற்றி கேட்டீங்கன்னா பின்னாடி இருந்து சைகை காட்டுவாங்க சார். அதுக்கு வந்து நிறைய விமர்சனக்குள்ளாக இருக்குது சார், டெய்லி ஆகிட்டு தான் சார் இருக்குது. நான் வந்து திரு விஜய் அவர்களை பற்றி தான் நான் கேட்குறேன், ஏன் அதை வந்து வெளியில் வர மாட்டேறாரு? என்ன தம்பி, எங்கே வெளியில் வராமல் இருக்காரு? ப்ரெஸ்ஸை மீட் பண்ண சார், அட்லீஸ்ட் பனையூருக்காச்சும் கூப்பிடலாம், மீடியா அங்கே போய் கேட்கலாம். அப்போ தானே சார் கட்சி அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்குது கட்சியெல்லாம். ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாதனால நீங்கள் ஜெயலலிதா அந்த நேரம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தாங்களா? அப்போல்லாம் அந்த விமர்சனம் வரல. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டிங்கல்ல, கலைஞரை தூக்கும் போது ஐயோயோ கொள்றாங்கன்னு கற்றுனீங்கல்ல. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அதை சொல்லலாம் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம்லாம் நீங்கள் சொல்லாதீங்க.
அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. கட்சி வளர்ச்சிக்கு இதுக்கு ரொம்ப முக்கியம்ன்றீங்களே, இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. ஆனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இனி பொது வெளியில் வந்து அடுத்தடுத்து செயல்பாடுகள் வரும்பொழுது ப்ரெஸ்ஸை சந்திக்காமலும் அவரால் கடந்து போக முடியாத போது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது கூடிய சீக்கிரம் நடக்கும். பார்ப்போம். சார், நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்கேயோ போயிருக்காரு போல். அதில் கூட்டத்தில் இருந்த திமுக ஆதரவாளராக தெரில, அவங்களோட கை குழந்தையை கொடுத்து எங்கள் குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து அவர் மேலே ஒரு சிறுநீர் கழிச்சிருது. அதை கூட பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி சில பேர் கமெண்ட்ஸை தரக்குறைவாக கூட எடுத்துக்கலாம், சில பேர் காமெடியாக எடுத்துக்கிறாங்க. அதை எப்படி பார்த்தீங்களா? அது எதுவும் என்ன போடுறாங்க, குழந்தைங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க மேலே தான் சிறுநீர் கழிப்பாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கே உதயநிதி பிடிக்குதுன்றாங்களே. ரொம்ப தரக்குறை சார், தப்பு சார். அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? சரி, அதை விடுங்க. எல்லாத்துக்கும் அப்பான்னு ஒருத்தர் சொல்கிறாரா இல்லையா? எல்லாரும் என்னை வந்து தகப்பனாக பார்க்குறீங்க, நீங்கள் கூப்பிட்றது பாசமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? இப்போ எல்லாம் அம்மானு கூட கூப்பிட்டுருக்காங்களே சார், அம்மையார் ஜெயலலிதாவை. அது வந்து ஒரு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேலே தான் குழந்தை உச்சா போகும்னா என்ன அர்த்தம்? அது யாரோ ஒரு கமெண்ட்ல போட்டிருக்காரு சார். இது கரெக்டு தம்பி. அப்போ இந்த புதுக்கிறதா எடுத்துக்க முடியாது. இல்லை அப்போ ரைட்டு. சனாதனம் பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சனாதனத்தை கொடுத்து உதயநிதி பேசும்போது எல்லா கக்கூஸ் கோழிலையும் உதயநிதி ஃபோட்டோ ஒட்டிட்டு தான் போனாங்க உள்ளே ஏறி. அப்போ ரொம்ப பிடிச்சி போய் தான் ஒட்டினாங்களோ ஒன்றுக்கு இருக்க போகும்போது. அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். நான் எதையுமே தப்பாக சொல்லலை, அவங்க சொல்கிறது திமுக நபர்கள் சொல்கிறத வச்சே கேட்குறேன். இன்னமும் வந்து ஒரு தலைவர் வந்தால் கையில் குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்லி, அது வந்து எதுக்குடா நீ குழந்தைய பற்றிட்டு அவங்கள்ட்ட பேர் வைக்க சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் தலைவர் மீது உள்ள அன்புன்றாங்க. குழந்தை ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒன்றுக்கு போச்சுன்றாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா தம்பி? எனக்கு கூட உதயநிதி பிடிக்கும். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஓட்சோரி வாக்குகள் திருடப்படுதுன்ற ஒரு பெரிய மாபெரும் குற்றச்சாட்டு இந்திய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பிஜேபி எம்பி அனுராக் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள் வந்து போலி வாக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. சூப்பர். இது வந்து இது எப்படி பார்க்குறது? இதை பற்றி எதுவுமே வாயை திறக்கல, தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசவே இல்லை, பேசவே மாட்டாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாக்கா அப்போ திமுகவுடைய வெற்றி என்பது போலியான வெற்றியாகத்தான் இருக்குமோன்ற ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? அனுராக் தாக்கூர் வந்து 19,000 ஓட்டு உங்கள் தொகுதியில் இருக்கிற ஒரே வீட்டில் 30 ஓட்டு இருக்குன்றலாம் சொல்லியிருக்காரு பொழுது, அப்போது பிஜேபியோட அந்த ஃபார்முலாவை நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்கன்னா இப்போ பிஜேபியும் திமுகவும் ஒன்றா தான் இருக்குன்றது கரெக்டாக இருக்கா? இது எலெக்ஷன் கமிஷனோட சரியாக வேலை செய்யலன்னு கூட நான் சொல்லுவேன். எப்படி எலெக்ஷன் கமிஷன் சரியாக பார்க்கல அப்படி கூட சொல்லலாம். இல்லை கமிஷன் வாங்கிட்டு வேலை செஞ்சா? நீங்கள் இப்போ இந்த குற்றச்சாட்டு வெளியில் வந்துருச்சு, இதை குறித்து சரி வேணா வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனை வச்சு செக் பண்ண சொல்லுவோம், மறு ஓட்டு ஆய்வெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லுவார் தெரியுமா? அப்போ தெரிஞ்சுதான் ஏதோ விட்டுருக்காருன்றீங்களா நீங்கள்? எனக்கு தெரியலப்பா, அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இவர் ஓகேவான்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான். இது கடைசியில் அந்த மாதிரி ஏதாவது ஆகி தீர்ப்பு வந்து இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாதகமாக போயிடுச்சுனாக்கா 4.5 வருஷம் அவர் ஏற்கனவே 2011 வந்து அவர் வெற்றிக்கு எதிராக வந்து திரு சைதை துரைசாமி கூட வழக்கு போட்டார்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ வந்து இன்றைக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து இப்போ குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க குளத்தூர் தொகுதியின் பொழுது. இது சப்ஜெக்ட் டு வெரிஃபை, நிச்சயமாக இது வந்து பேசும் பொருளாகும், ஆக்கணும். இது குறித்து வந்து தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த நகர்வு எடுத்துகிட்டு போனால் தான் வரக்கூடிய எலெக்ஷனாவது ஒரு ஃபேர் எலெக்ஷன் இருக்கும். யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து அணியில் உட்கார வைக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், மத்தியில் உள்ள நபரும் மாநில உள்ள நபரும் இது போல் வந்து எலெக்ஷன் கமிஷனரை வந்து அவங்க தவறாக செஞ்சாங்களா இல்லை கையில் வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த எலெக்ஷன் வந்து ஃபேர் எலெக்ஷன் நடக்கலன்றது மட்டும் இப்போ பட்டவத்தமாக தெரியும் பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் இதுக்குள்ளே தலையிடணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இது குறித்து விரிவாக பேசலாம். நன்றி சார். நன்றி தம்பி.